12வது வசனமும் 13வது வசனம். தேவாலயத்தில் பிரவேசித்து வாங்குறவங்களையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர்கள் குகைகளாய் மாற்றுகிறீர்கள். 3வது என்ன நாள் அப்படின்னா சுத்திகரிப்பின் நாள். நம்மளை நாம என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். அங்க என்ன நடக்குது? விற்கிறவர்களும் கொல்லுகிறவர்களும். சபை எதுக்கு? ஆண்டவரை மட்டும் உயர்த்துறதுக்கு தான். அங்க வேற எந்த காரியமும் உயர்ந்திருக்கலாமா? இருக்கக்கூடாது. இப்போ நீங்க எந்த சர்ச்சுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நாங்களாம் FGC. நம்ம சொல்றோம் பேர் என்ன தெரியுமா? நம்ம ஃபுல் காஸ்பிள் சர்ச், FGC சொல்றோம், AG சொல்றோம், இப்படி நம்ம பேரை சொல்றோம். அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய வீடு. நம்மளுடைய பேர் தான் ஃபுல் காஸ்பிள் சர்ச், CSI சர்ச், நாங்க இந்த சர்ச். ஆண்டு சொல்றாரு, நீ எந்த சர்ச்சும் இல்லப்பா, நீ என்னுடைய வீடு. அதுதான் அங்க போட்டிருக்கு. என்னன்னா என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும். அப்ப ஆண்டு நமக்கு ஒரு பேர் கொடுக்குறாரு. நீங்க ஃபுல் காஸ்பிள் சர்ச்னு சொல்லிக்கலாம். ஆனா நீங்க ஃபுல் காஸ்பிள் சர்ச்சா நான் பார்க்கல. என்னவா பார்க்கிறேன்? என்னுடைய வீடாய் பார்க்கிறேன். அவருடைய வீடு இன்னைக்கு வியாபார ஸ்தலமா இருக்கா? நீங்க யோசிச்சு பாருங்க. கர்த்தர் என் வீடுன்னு இந்த ஷெட்டு சொல்றாரா? என்னதான் அவர் ஆலயமா என்ன பார்க்கிறார்? அவருடைய ஆலயம். அவர் சொல்றாரு, என்னுடைய வீடு. நீ வாழ்ற வாழ்க்கை ஏதோ உனக்கு நான் கொடுத்துருக்கிற சரீரம் உன்னுடையதல்ல, அது யாருது? என்னுடைய வீடு. நான் உங்கள்கிட்ட விட்டுருக்கிறேன். வந்து கணக்கு கேட்பாரு. என்ன என்னுடைய ஸ்தலத்தை என்ன பண்ணிருக்கிறீங்க? வியாபார ஸ்தலமாய் மாற்றி இருக்கிறீங்க. கேட்கிறாரா இல்லையா? இப்ப முக்கியமா அங்க பண்றாரு. என்ன காரியம் பண்றாரு பார்க்கலாம். 13ஆம் வசனம். நீங்களோ அதை கல்லர் குகையாய் ஆக்கினீர்கள். இதுல 3வது பார்க்கலாம். 12வது வசனத்திலே பார்க்கலாம். காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் சபையில ஆசனம் இருக்கலாமா? வேற நபர்களுக்கு நான் தான் சீனியர், நான் தான் பெரியாள், நான் தான் பாஸ்டர், இப்படி ஆசனம் இருக்குமானால் அந்த ஆசனத்தை கர்த்தர் என்ன பண்றாரா? கவிழ்த்து போடுகிறார். சபை எந்த தனிப்பட்ட மனிதனையோ மனுஷங்களையோ பெரியவங்களையோ யாரையும் உயர்த்துறதுக்கு இல்ல. சபை யாரை மட்டும் உயர்த்தணும்? கர்த்தரை மட்டும்தான். உள்ள வந்தா எல்லாரும் சம. ஆண்டவருக்கு முன்னாடி நீங்களும் நானும் எப்படி சாதாரணமான மனிதர்கள். இங்க யாருக்காவது கனத்தை கொடுத்தோமானால் அந்த கனத்தை அவர் இழுத்து போடுகிறார். சபையில ஆசனம் உண்டாயிருக்குமானால், ஆலயத்தில் இருக்கு ஆசனம், ஆண்டவருக்கு தான் அங்க என்ன இருக்கணும்? கனம் இருக்கணும். எல்லாரும் சேர்ந்து ஒரே மனமா என்ன பண்ணாங்க? ஆண்டவரை உயர்த்தினாங்க. இங்க வேற ஏதாவது ஆசனம் இருந்ததானா ஆண்டவர் அந்த ஆசனத்தை என்ன பண்ணுன்னு சொல்றாரு? கவிழ்த்து போடுவேன். எங்க அப்பா வீடு, அவர் சொல்ற வார்த்தை, என்னுடைய வீடு ஜெப வீடு. இங்க இருக்கிற ஒரே காரியம் ஜெபந்தான் இருக்கணும். ஆண்டவருக்கு தான் புகழ்ச்சி இருக்கணும். இங்க வந்து நாங்க ஒரு டீம், நீங்க ஒரு டீம், நீ எல்லாம் இப்படி, நாங்களாம் அப்பவே அப்படி வந்தோம், உனக்கு பாட்டு பாட தெரியாது, எனக்கு தான் தெரியும், நான் தான் வசனம் படிக்கிறேன், நான் தான் வொர்ஷிப் பண்றேன், நான் தான் மெசேஜ் கொடுக்குறேன். கிடையாது. அவருடைய வீடாய் நீங்களும் நானும் இருப்போமானால் இது கர்த்தருடைய ஆலயமா இருக்கும். இல்லாம ஆளுக்கு ஒரு ஆசனம் போட்டு உட்காந்துருந்தா நம்ம நடைய கட்டிட்டு நம்மளே கிளம்புறது நல்லது. பக்கத்துல சொல்லுங்க, வேற எந்த ஆசனமும் இருக்கக்கூடாது சபைக்குள்ள. வேற எந்த ஆசனமும் உங்க இருதயத்தில் இருக்கக்கூடாது. உங்க இருதயம் கர்த்தருடைய வீடு. ஆமென். ஆமா, நமக்குள்ள ஒரே இது இருக்குன்னா, உயிர் வாழ்ற வரைக்கும் கர்த்தரை மாத்திரம் நம்ம உயர்த்தணும். எந்த மனிதர்களையும் முன்பாக வைக்கக்கூடாது. 3வது நாள் என்ன? சுத்திகரிப்பின் நாள்.